கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே உங்களை இவ்வழியாக நான் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆஸ்வதிக்கிறோம். வார்த்தை கேட்கிற ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆஸ்வதிப்பாராக. இந்த 2 மாதங்களும் நம் யாவரையும் கண்மணியைப் போல கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து ஒரு தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக சுகம், சந்தோஷம், சமாதானத்தோடு கூட இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இனிமேலும் நம் யாவரையும் நடத்த அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இப்போ இன்றைக்கி ஒரு வார்த்தையை நம்ம வாசித்து ஒரு சரணத்தை பாடி வார்த்தைக்குள்ளே கணக்கு சொல்லுவோம். சுருக்கமான இன்றைய வார்த்தை, இந்த மாதத்துக்கான ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் விதமாக நடத்துவார் என்று வசனம் சொல்லுவது. எனக்கு அருமையானவர்களே, அநேகர் நீங்கள் ஜெபக்குறிப்பு அனுப்பிச்சிருக்கீங்க. கடந்த மாதம் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த யூடியூப் வழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் எதற்காக ஜெபக்குறிப்பு கொடுத்தீங்களோ அது அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும்னு வசனம் இருக்குது. அவர் சொல்லிட்டார்ல, தேவனால் கூடாத காரியம் உண்டோ அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கார் என்று வசனம் சொல்வது. சரிங்களா? ஒரே ஒரு சாரங்க பாடி செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தைரியமாக வரும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்தும் போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டா, மாறிடவே மாட்டா, மாறிடவே மாட்டா. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம், உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது, தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார். அன்பு மகனே மகளே, நீ செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே,
கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. கலங்காதே என் அன்பு மகனே மகளே, எதை குறித்தும் என்ன சம்பவிக்குமோ என்று பயப்படாதிருங்கள். திகில் உன்னை சூழ்ந்தால் கூட அந்த திகிலை கண்டு நீ பயப்படாதே. கர்த்தர் எல்லாற்றையும் மாற்றி போடுவார். சரிங்களா? எல்லாற்றையும் மாற்றி உன்மேல் மனதுருகிற தேவன் உன்மேல் கண்ணோக்கமாக இருந்து உன்னை ஆஸ்வதிப்பார். ஒருவேளை கர்த்தர் என்னை பார்க்கல அப்படி சொல்லி புலம்பாத, பயப்படாத. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொல்கிறார். உலக காரியங்கள், சூழ்நிலைகள், பலவீனங்கள், வியாதிகள் உன்னை அணுகாதென்று வேதம் சொல்லுகிறார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன் தாயின் கரலை தெரிந்து கொண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதுன்னு சொல்கிறார். இதோ ரோட்டில் வழி போக்குற மனுஷன் சொல்லலை, பயப்படாதுன்னு சொல்லலை. உலகத்தோட்டத்துக்கு முன்பாக உன்னை பேர் சொல்லி உன் தாயின் கல்வி உன்னை உருவாக்கி சிருஷ்டித்து உன்னை உருவாக்கின தேவன் அவர் சொல்கிறார். பயப்படாதுன்னு சொல்கிறார். சரிங்களா? ஒரு வார்த்தையை வாசிப்போம். இந்த மாதத்தில் ஆண்டவர் என்னை கொடுத்த வார்த்தை இது மிகுந்த ஒரு சமாதானத்தின் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தான் ஆஸ்வதிப்பதாக. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரத்திலிருந்து 10வது வசனமும் 14வது வசனமும் நாம் வாசிக்க கேட்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது சாதாரண மனிதனுடைய வார்த்தை கிடையாது சொல்றாரு. அதான் சொல்ல இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லலாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம். இல்லை ஒரு கணவன் ஒரு மனைவி சொல்லலாம், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லலாம். இல்லை மனைவி சொல்லலாம், காலமுறை உங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து இருப்பேன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களாம் மாறிடுவாங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். அதனால தான் அந்த பாடல் ஆண்டவர் சொன்னார், செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஒருவேளை மலைகள் விலகி போயிடலாம், குன்றுகள் அசந்து போயிடலாம்ப்பா, நீ எங்கே போனாலும் நான் அவன் கூட வருவேன்னு சொன்னார். உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் அவனே. இன்னைக்கு அருமையானவர்களே, பயப்படாதிருங்கள், பயப்படாதீங்க. இந்த 2 மாதங்கள் கர்த்தர் கண்மணியை போல் நம்ம யாவரையும் பாதுகாத்த தேவன் இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் உங்களை பேசுகிற அழைத்திருக்கிறார். உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் இந்த உலகத்திற்கு எந்த கடையாந்திரத்தின் மூலையில் கூட இருக்கலாம். ஒருவேளை நான் இங்கே இருக்கனே யாருக்கு தெரியணும்னு சொல்லலாம். ஒரு மனுஷன் உங்களை பார்க்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்க மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். எங்கே இருக்கிற என்ன செய்ய எல்லாருமே அவருக்கு தெரியும். சரிங்களா? அப்படிப்பட்ட தேவன் தான். ஸோ அவர் தான் சொல்கிறாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். என் கிருபை உன்னால் செய்யக்கூடாத எல்லா காரியங்களும் நான் உனக்கு செய்வேன். அதான் என் கிருபை. உன்னால் ஒரு சின்ன ஒரு டம்ளர் கூட எடுத்து வைக்க முடியாது, பலவீனமாக இருக்கியா, அவர் உனக்கு தூதரை அனுப்புவார். ஹல்லேலூயா. அனுப்பி உதவி செய்வார். ஏன்னா நம்ம சரீர பலவீனமாக இருந்தாலும் கூட நம்முடைய பலவீனத்தில் அவர் பலன் பரிபூர்ணமாக இருக்கும்படி சொல்கிறாரு. மலைகள் விலகினாலும், ஏன்னா அந்த வார்த்தைக்கு பாருங்கள். ஏன்னா ஏன் மலை இருக்குன்னா, மலை கூட அவ்வளோ பெரிய அசைக்க முடியாத மலை கூட ஒரு நாளைக்கு அசந்து போயிடும். குன்றுகள் அங்கே இருக்கிற எல்லாமே அது கூட காணாமல் போயிடும், அழிந்து போயிடும். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை. அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து உடன்படிக்கை பண்ணியிருக்காருங்க. நான் உலகத்தை முடிந்து பரியாந்தமும் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு நிமிஷம் கூட நம்மளை விட்டு விலகவே மாட்டார். சரிங்களா? ஒரு நொடி பொழுது கூட நம்ம விட்டு விலக மாட்டார். ஏன்னா ஒரு தாயின் தகப்பன் உன்னை கைவிட்டலாம். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுதும் என்று சொன்னவர் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொல்கிற அழகான ஒரு வரிதாது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்தது கிருபைதானே. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்தது கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே, மாறாத கிருபைதானே. கிருபை 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 எனக்கு போதும் ஐயா. அவர் கிருபை இருந்தாலே போதுங்க. அவர் கிருபை இருந்தாலே போதும். அதான் சொல்கிறாரு,
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுற கர்த்தர் சொல்கிறார். அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாது, நிலை பெயர்ந்து போகாதான். மலைகளில் நிலை பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து காணாமல் போயிடலாம். ஆனால் என் சமாதானத்தின் உடன்படிக்கை வார்த்தை ஒருபோதும் நிலை பெயராது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி பார்த்தார். அவர் வாக்கு மாறாதவர். அதான் சொல்கிறார், மலைகள் விலகிடலாம். இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு ஜாஃபாக இருக்கலாம். இல்லை இந்த ஜாப்லேருந்து எனக்கு சரியான சேலரி கிடைக்கல, இல்லை இந்த ஜாப்லேருந்து நிப்பாட்டிட்டாங்க, பயப்படாங்க. ஒரு கதவை உலகம் அடைச்சா 100 கதவு திறக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உலகம் ஒரு கதவு ஜனல் தாங்க அடைக்க முடியும். அவர் 100 வாசல் உனக்காக திறப்பார். ஏன்னா திறந்த வாசலை அடைக்காத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பயப்படாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு 50,000 ரூபா சேலரி வாங்கியிருக்கலாம், அந்த ஜாப்லேருந்து உங்களை நிப்பாட்டி இருந்திருக்கலாம். இன்னும் அடுத்து 1 லட்ச ரூபா வாங்க போகிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி தான் உன்னை வெளியே கொண்டு வர்றாருன்னா சும்மாலாம் கொண்டு வர மாட்டார். உன்னை ஆசீர்வதிக்காத வெளியே கொண்டு வந்திருப்பார். எகிப்தில் ஜனங்கள் 400 வருஷமாக அடிமையான ஜனங்களை கர்த்தர் வர சொல்லும்போது சும்மாலாம் அவரை வர சொல்லுவாங்க. பொண்ணு வெள்ளி வாங்கிட்டு தான் வர சொன்னார். நீங்கள் இன்றைக்கி ஒரு 50,000 50,000 ரூபா சேலரியில் இருக்கீங்க, ஒரு 4 வருஷமாக வேலை பார்த்துருக்கீங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க, ப்ரைவேட் கம்பெனியில் எல்லாம் ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன ஏதோ சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பிட்டார். ஆனால் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா சம்பளம் கேட்டால் ஒரு 5,000 ரூபா சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு 1 லட்ச ரூபா இல்லை 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்பிட்டார். உங்கள் மேலே விருப்பம் வச்சுட்டாருன்னு வைங்களேன். அவர் முடிவு எடுத்தார்னா எவனும் மாற்ற முடியாது. அந்த இடத்துல வெளியே கொண்டு வரதுக்கு அவர் திட்டம் போடுவார். அல்லேலூயா. அங்கே திட்டம் போட்டு உங்களை அழகாக வெளியே கொண்டு வந்து அடுத்து கொஞ்சம் ஒரு மாதம் இழைப்பார், லிஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து உங்களை கொண்டு அந்த கழுகுகளை போல் எப்படி கழுகு அந்த 40 வயசுக்கு மேலே என்ன செய்யுமா, அதை போய் தன்னோட சிறகுகள்லாம் பிடுங்கிட்டு அந்த விழிப்பு கண்மணியில் போய் காத்திருக்குமா. அந்த சிறகுகள் முளைச்ச உடனே அதை அடித்து பறக்கும் பாருங்க வானத்தில். வா, அந்த மாதிரி தான் உங்களை ஒரு டிபார்ட்மெண்ட் நிப்பாட்டி வெளியே கொண்டு வந்தேன்னா பயப்படாதீங்க. அவங்க உங்களை அழைக்கலைங்க, அவங்க உங்களை உருவாக்கலைங்க, கர்த்தர் அவங்களை உருவாக்கினார். அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு அநேக காரியங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களுக்கு தெரிந்து கொண்டார். நீங்கள் போய் எங்கே வேலை செய்யணும் அந்த ஸ்தலத்துக்கு ஆசீர்வாதம் நீங்கள் தான். உங்கள் மித்தம் அந்த ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாம் மித்தம் லோத்து ஆசீர்வதித்தார் இல்லையா. அது மாதிரி என்னென்னா அன்றைக்கி ஒரு மாதம் அன்றைக்கி விலகிட்டேன், வேலை இல்லாமல் இருக்கேன், பயப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறாய். இதுக்கு அருமையான அன்பு சகோதரனே சகோதரியை, பயப்படாதீங்க. உங்கள் ஜாப் மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் கூடும், சேலரி கூடும், கர்த்தருக்கு சாட்சியான இருப்பின் வசனம் சொல்லுது. சரிங்களா. அடுத்து 14 வசனம் வாசிப்போம். நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. நீங்கள் தூரமாவாய்ன்னு போகிறீங்க இல்லையா. அதான் ஏன்னா அந்த உலகத்தோடு நீங்கள் ஒட்டி இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஜூம் பண்ணுவார். இது என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய மகன்னு சொல்லி உங்களை ஜூம் பண்ணி அந்த உலகப்புறமான காலத்தை உங்களை ஜூம் பண்ணி அப்படியே வெளியே கொண்டு போவாதுங்க. உங்களை கொண்டு வந்து உங்களை அழகு பார்க்குற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க நினைச்சாருன்னா அவர் அலங்கரிப்பாருங்க. அல்லேலூயா. அவர் அலங்கரிப்பார். முர்தகாயை கர்த்தருக்கு அந்த ராஜா கணவன்னு நினச்சோன்னே அவனுக்கு ராஜ வஸ்திரன்னு கொடுத்து அலங்கரித்தான்னு வசனம் சொல்லுது. உங்களை இன்றைக்கி ஆசீர்வதிக்க நினச்சிட்டாருன்னா எந்த இடத்துலையும் சரி உங்களை ஆள் வெளியே கொண்டு வந்துடுவார். வெளியே கொண்டு வந்து அவர் என்ன மனசை தீர்மானம் பண்ணாரோ அந்த ஆசீர்வாதங்களையும் அந்த வரங்களையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து அழகு பார்க்குற தேவனாக இருக்கிறார். நீதியினால் சிறப்பட்டு இருப்பாய், வார்த்தையினால் நீங்கள் அபிஷேகம் பெற்று இருப்பீங்க, அவருடைய ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்பட்டு இருப்பீங்க. நீதினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். அவர் ஒன்று தொட முடியாது. சங்கீதம் 97 வாசிக்கிறோம், சர்வ வல்லமையோருடைய நிலையில் தங்குறவன் அவர் நிலையில் தங்குற பாக்கியவான்ங்க. அந்த நிழலுக்குள்ளே வந்துட்டீங்கல்ல, அந்த ஆமாம் உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்குவான். அப்போ என்ன சொன்னால், நீதிக்கு நீ ஸ்திரப்பட்டு இருப்பாய், பயப்பட மாட்டேன், கொடுமைக்கு தூரமாவாய். உன்னை எந்த ஒரு உலகப்பிரமான காரியம் உன்னை அணுகாதபடிக்கு அவர் உன்னை அப்படியே விலக்கி தன் வசமாக திருப்பி பண்ணி பாதுகாத்துருவார். யாராவது இருக்காங்க நான் ஏதோ ஒரு மிருகங்கள் தாக்கம் வச்சு நான் டக்கு தடுத்து நிறுத்துகிறோம் இல்லையா, நம்மளே நிறுத்துறோமானா உன்னை பேச அழைத்தவர் உனக்கு விரோதமாக ஒரு எழும்புனா உன்னை எப்படி தடுத்து நிப்பாட்டுவார் தெரியுமா. அப்படிப்பட்ட தேவனுங்க. கொடுமைக்கு நீ தூரமாவாய், தூர போயிடுவோம், அது கிட்ட வரவே முடியாது, தூர போயிடுவ. அடுத்து சொல்கிறாரு, திகிலுக்கு நீ தூரமாவாய். திகில் எந்த காரியம் சடுதியாக உங்களை உங்களோட மைண்டை இது பண்ணும், டார்ச்சர் பண்ணும்.
பதட்டப்பட்டு ஒரு காரியம் செய்ய வைக்கும். பயப்படாதீங்க. கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார். அமைதியாக இருங்க. ஏன்னா சொல்கிறார், அவர் நானே தேவன் என்று அமர்ந்திருங்கள். அதனால் செங்கடலுக்கு முன்னால் போய் பார்த்தீங்கன்னா 40 ஜனங்கள் எகிப்து விட்டு வந்துட்டாங்க. என்ன சம்பவிக்க போகுது, என்ன செய்ய போகிறோம் புலம்புறாங்க. முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோன் விரட்டி வர்றாரு. திகில் இருக்கு. அந்த அடிச்சு போடுவான், இல்லை மறுபடியும் அடிமையை தானே கூட்டு போயிடுவான். இங்கிட்டு கடலுக்குள்ளே போனாலும் நம்ம மாண்டு போயிடுவோம். சொன்ன செய்ய முடியாது. திகில், பயம். மோசையே கலங்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் மோசே, ஆண்டவரை என்ன செய்ய சித்தமாக இருக்குது, உன் கையில் இருக்க அந்த கோல் ஹல்லேலூயா நீட்டுனார். ஏங்க யாருக்கு தெரியும், ஒரு கடலை 2ஆக பிளந்து அவர் காற்றை அனுப்பி, கடல் பிளந்து தண்ணி 2ஆக பிளக்கும்படிக்கு அவர் காற்றை அனுப்பியிருக்கிறாங்க. 40 ஜனங்களும் தட்டாந்தரில் நடந்து போனாங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வவுள்ள தேவன். அவர் பயங்கரமானவருங்க. பயங்கரமானவர்னா அன்பில் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. அவர் அன்பை யாரையும் அடிச்சுக்கவே முடியாது. பயங்கரமான, அப்படி நான் வேறு உலகப்புறமான பயங்கரமான சொல்லலை. அவர் பயங்கரமான அன்புடையவர். அப்படிப்பட்ட தேவன், எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய ஒரு கடவுள். அவர் எல்லாம் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் பெத்த சிந்தனார் இல்லையா. பிற எப்படி உன்னை கைவிடுவார், உன்னை நேசிச்சே ஆகணும். அப்போ நீதினால் சிறப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. பயப்படாத இருங்க. இந்த மாதம் எந்த திகிலுக்கோ எந்த பிரச்சனைக்கோ, இல்லை எல்லோரும் கைவிட்டாங்க, எனக்கு இது கிடைக்கல, இல்லை உங்களுடைய ஜாப் சரியாக ஓடலை போகலை, இல்லை உங்களுடைய பிஸ்னஸில் கொஞ்சம் சருகள் ஏற்பட்டிருக்கு, பயப்படாதீங்க. போன மாதத்தை காட்டில் இந்த மாதம் அதிகமான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான நன்மையில் தர கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருங்க. நீங்கள் விசுவாசிங்க, வார்த்தை மட்டும் விசுவாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் சொல்லுங்கள். ஒரே நண்பர் சொல்லலாம், என்ன இப்படி ஆகிப்போச்சு, அடுத்து என்ன செய்ய போகிறேன்னு சொல்லுவாங்க. உங்கள் மனசை துக்கப்படுத்துகிற மாதிரி கொண்டு வருவாங்க. அவனுக்கு ஆறுதல் படுத்துங்க. பயப்படாத, நான் கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் எப்படி சொல்ல சமாதானத்தோடு பேசுங்க. பேசும்போது தான் தேவன் அதுக்குண்டான காரியங்களை வெளிப்படுத்துவார். வசனம் சொல்லுது, மலைகளோடு ஒருவேளை நிலை பெயர்ந்து போயிடலாம். மலைகள் விலகினாலும், மலைகள் அப்படியே விலகிடும். ஒரு நாளைக்கு நம்ம பார்த்த மலைகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிறைய இடத்துல மலைகளை பார்த்தோம் காணோம். ஏன்னா பூரா அடித்து உடச்சி ரோடாக்கிட்டாங்க. இல்லையா, எல்லாம் ஆக்கிட்டாங்க. அநேக ஊற்று கண்கள் பார்க்குறோம். அநேக குன்றுகள் அநேக இடத்துல பார்த்திங்கன்னா அதை மூடிட்டாங்க. பள்ளங்கள்லாம் மூடி சமமாக்கிட்டாங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலே போனால் ரோடை பார்க்குறோம், இன்றைக்கி ரோடே காணோம். இன்றைக்கி போகிற எங்கென்ன பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குது. பைபாஸ் ஹல்லேலூயா அப்படி இருக்குது. அன்றைக்கி மரங்கள் சில முக்கியமானதெல்லாம் நம்ம ஒரு லேண்ட் இருக்கும், அதை பற்றி கணிச்சு போவாங்க. இன்றைக்கி அப்படி எங்கே பார்த்தாலும் ஃபோர்வே ட்ராக்கில் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாம் மலைகள் விலகினால் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை ஹல்லேலூயா, அவர் கிருபை மாறவே மாறாது. நீங்கள் என்ன தான் முயற்சி எடுத்து பாருங்களேன், மனுஷன் மாறுவாருங்க. ஏன்னா மனிதர்கள் மாறலாம், உன் பெற்ற தாய் உன்னை கைவிடலாம். உலகத்து முடிந்து வரியாக உன்னோடு கூட இருக்குன்னு சொன்னவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆகையால் இந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தை இந்த மாதம் கொடுத்துருக்கிறாரு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று யார் சொல்கிறா? உண்மையில் மனதுருக கர்த்தர் சொல்கிறாரு. உங்கள் மேலே அவ்வளோ மனதுருக்கமாக இருக்காங்க. அவர் சாதாரண கடவுள் கிடையாது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நம்மளை பார்க்குறாரு நினைக்கலாம். ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நொடியும் உங்களை கண் நோக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எங்கே போகிறோம், எங்கே வரோம், என்ன செய்கிறோம், நம்ம எப்படி என்ன சாப்பிட்றோம், என்ன ஆசீர்வாதம் இருக்கோம், எல்லாம் பார்க்க அவர் தெரிய மறைவானது ஒன்றுமே இல்லைங்க. உங்களை ஆசீர்வதிக்க அவர் பயங்கரமான தேவனாக இருக்கிறார். சரிங்களா? அதனால் பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வந்தாலும் சொல்லுங்கள். மலைகள் விலகினாலும் பருவதம் நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று என்மேல் மனதில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த மாதம் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், என் சபை ஆசீர்வாதமாக இருக்கும், என் சபை மக்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, என் தேசத்து ராஜாக்கள் சமாதானமாக இருப்பாங்க, அரசியல்வாதி சமாதானமாக இருப்பாங்க. கர்த்தர் அவங்க கூட பேசுவாராக. அவங்களுடைய எல்லாவற்றையும் நிறைவாக்கி அவங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கி நிறைய அரசியல்வாதிகளுக்குள்ள சரீர பலவீனமாக இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு புது பலன் உண்டாக போகுது. அவங்களுடைய எலும்புகள் நரம்புகள் சதைகள்லாம் புது பலன் உண்டாக போகுது. ஏன்னா அவங்க மக்கள் நினச்சி பல காரியங்களை நினச்சி கூட இருக்கலாம், சரீர பலனற்று போயிருக்கலாம். அவங்களுக்காக கர்த்தர் ரசத்தை செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அரசியல்வாதிகள் சுகமாக இருக்க முடியாமல் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் நம்மளுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்.
அதனால் அரசியல்வாதிகள், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் அவங்களாம் ஜெபிக்க போகிறோம். அவங்களாம் நல்லா இருக்கணும், அவங்களாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா ஹெல்த்தாக இருக்கணும். அப்போ தான் நாட்டுக்கு இன்றைக்கி ஆர்மியில் இருந்து அங்கே இருக்கிறவங்களாம் நல்லா ஜெபிக்கும்போது, அவங்க நல்லா ஹெல்த்தாக இருக்கும்போது நம்ம நாடு பாதுகாக்கப்படுது. அல்லேலூயா. அவங்க சோர்ந்து போயிட்டார். அது மாதிரி ஒவ்வொரு காலம் ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்கும் ஜெபிக்கணும் கடமை. கர்த்தர் அதற்காக சொல்லியிருக்கிறாரு. நீ எல்லாவற்றையும் சோத்திரத்தாலும் ஜெபத்தினாலும் ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பலங்கொண்டு திடமானதாக இருங்கள். வசனத்தின்படி மலைகள் விலகினால் பருவதம் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருக கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா.